எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 27 மார்ச் 2024, 28 மார்ச் 2024 மற்றும் 29 மார்ச் 2024 ஆகிய 3 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் HAL நிறுவனம் தயாரித்துள்ள தேஜஸ் இலகுரக போர் விமானம் எங்கு வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது? இதுக்கு சரியான விடை பெங்களூரு. அதாவது தேஜஸ் MK1A என்ற பெயரில் நவீன அம்சங்களுடன் இலகுரக விமானத்தை இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் வடிவமைத்தது. இந்த விமானத்தை தலைமை பயிற்சி பைலட் குரூப் கேப்டன் KK வேணுகோபால் விமானத்தை ஓட்டினார். அடுத்து, லோக்பால் அமைப்பின் புதிய நீதித்துறை உறுப்பினராக பொறுப்பேற்றவர் யார்? லோக்பால் அமைப்பின் புதிய நீதித்துறை உறுப்பினராக பொறுப்பேற்றவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, ரித்துராஜ் அவஸ்தி. ரித்துராஜ் அவஸ்தி. மூன்றாவது கேள்வி, ஒரே பாலினத்தை சேர்ந்தவர்களின் திருமணத்தை அங்கீகரிக்கும் இந்த மசோதாவை நிறைவேற்றும் முதல் தெற்காசிய நாடு எது? ஒரே பாலினத்தை சேர்ந்தவர்களின் திருமணத்தை அங்கீகரிக்கும் மசோதாவை நிறைவேற்றும் முதல் தெற்காசிய நாடு தாய்லாந்து. அதே மாதிரி மூன்றாவது ஆசிய நாடு தைவான். நேபாளத்துக்கு அடுத்தபடியாக மூன்றாவது ஆசிய நாடாகவும் முதல் தெற்காசிய நாடாகவும் தாய்லாந்து. அடுத்து, நான்காவது கேள்வி, இந்தியா சீனா இடையே எல்லை விவகாரம் பற்றிய பேச்சுவார்த்தைக்கான 29வது கூட்டம் எங்கு நடைபெற்றது? இந்தியா சீனா இடையே எல்லை விவகாரம் பற்றிய பேச்சுவார்த்தைக்கான 29வது கூட்டம் எங்கு நடைபெற்றது? பீஜிங். பீஜிங். அடுத்து, இந்தியா மொசாம்பிக் தான்சானியா. இந்தியா மொசாம்பிக் தான்சானியா முத்தரப்பு பயிற்சியின் 2வது கட்டம் மொசாம்பிக்கில் உள்ள நாகாலாவில் எப்போது நிறைவடைந்தது? 28 மார்ச் 2024. 28 மார்ச் 2024. ஓகாவில் மிதவை விமான பராமரிப்பு பிரிவின் உள்கட்டமைப்பை தொடங்கி வைத்தவர் யார்? ஓகாவில் மிதவை விமான பராமரிப்பு பிரிவின் உள்கட்டமைப்பை தொடங்கி வைத்தவர் யார்? ஆப்ஷன் ஏ, கிரிதர் அரமானே. கிரிதர் அரமானே. வேராவல் இனாஸ் கிராமத்தில் கடலோர காவல் படையில் திருமணமாகாதோர் மற்றும் திருமணமானோருக்கான தங்குமிடங்களை திறந்து வைத்தவர் யார்? காயத்ரி அரமானே. ஹைட்ரஜன் எரிபொருள் என்ஜினை பயன்படுத்தி அடுத்த தலைமுறை விமானத்தை எந்த நாடு உருவாக்க உள்ளது? ஜப்பான். ஜப்பான். உக்ரைன் நாட்டின் தற்போதைய வெளியுறவுத்துறை அமைச்சர் யார்? டிமிட்ரோ குலேபா. டிமிட்ரோ குலேபா. அதாவது இந்தியாவுக்கு இவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். தில்லி கேபிட்டல்ஸ் அணிக்காக 100வது IPL கிரிக்கெட் போட்டியில் விளையாடிய முதல் வீரர் என்ற பெருமையை பெற்றவர் யார்? தில்லி கேபிட்டல்ஸ் அணிக்காக 100வது IPL கிரிக்கெட் போட்டியில் விளையாடிய முதல் வீரர் என்ற பெருமையை பெற்றவர் யார்? ரிஷப் பந்த். ரிஷப் பந்த். IPL கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு இன்னிங்ஸில் அதிக ரன்கள் அடித்த அணி என்ற சாதனையை எந்த அணி படைத்தது? IPL கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு இன்னிங்ஸில் அதிக ரன்கள் அடித்த அணி என்ற சாதனையை எந்த அணி படைத்தது? ஹைதராபாத். பெங்களூருக்கு எதிராக 277 ரன்களை ஒரு இன்னிங்ஸில் அடித்தது. இதற்கு முன்னர் பெங்களூரு தான் இந்த சாதனையை படைத்தது. தற்போது இந்த சாதனை முறியடிக்கப்பட்டது. இந்தியாவுக்கான பிலிப்பைன்ஸ் குடியரசின் புதிய தூதராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இந்தியாவுக்கான பிலிப்பைன்ஸ் குடியரசின் புதிய தூதராக நியமனம் செய்யப்பட்டவர் ஜோசல் பிரான்சிஸ்கோ இக்னாசியோ.
இந்தியாவுக்கான உஸ்பெகிஸ்தான் குடியரசின் புதிய தூதராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? சர்டோர் ருஸ்தம்பேவ். சர்டோர் ருஸ்தம்பேவ். இந்தியாவுக்கான பெலாரஸ் குடியரசின் புதிய தூதராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இந்தியாவுக்கான பெலாரஸ் குடியரசின் புதிய தூதராக நியமனம் செய்யப்பட்டவர் மிகைல் காஸ்கோ. இந்தியாவுக்கான கென்யா குடியரசின் புதிய தூதராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? பீட்டர் மைனா முனிரி. இந்தியாவுக்கான ஜார்ஜியா குடியரசின் புதிய தூதராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இந்தியாவுக்கான ஜார்ஜியா குடியரசின் புதிய தூதராக நியமனம் செய்யப்பட்டவர் வக்தாங் ஜாஸ்விலி. அடுத்து, இந்திய ஹாக்கியின் சிறந்த வீரர் வீராங்கனை விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டவர்கள் பட்டியல் 2024. அதாவது சிறந்த கோல்கீப்பர் விருதிற்கான பரிந்துரை பட்டியலில் ஸ்ரீஜேஷ், இந்திய பெண்கள் அணி கேப்டன் சவிதா புனியா, மோஹித் கிருஷ்ணன் ஆகியோர் இடம் பிடித்துள்ளனர். சிறந்த வீரர் பரிந்துரை பட்டியலில் ஸ்ரீஜேஷ், அபிஷேக், ஹர்திக் சிங், இந்திய அணி கேப்டன் ஹர்மன்பிரீத் சிங் ஆகியோர் இடம் பிடித்துள்ளனர். சவிதா புனியா, சலிமா, வந்தனா, நவ்னீத் கவுர் என 4 பேர் சிறந்த வீராங்கனை தேர்வு பட்டியலில் உள்ளனர். 2024 பிரபஞ்ச அழகி போட்டியில் சவுதி அரேபியாவின் தலைநகர் ரியாத்தைச் சேர்ந்த 27 வயதான மாடல் அழகி ரூமி அல்காதானி பங்கேற்க உள்ளார். பெங்களூருவில் புறாக்களுக்கு உணவு வைப்பவர்களுக்கு ரூபாய் 200 அபராதம் விதிக்கப்படும் என பெங்களூரு மாநகராட்சி அறிவித்துள்ளது. மணிப்பூர் மாநிலத்தில் வருகிற 31 மார்ச் 2024 ஈஸ்டர் ஞாயிறு அன்று அரசு வேலை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு புதுச்சேரிக்கான 100 நாள் வேலை திட்ட ஊதியம் ரூபாய் 319 அதிகரித்துள்ளது. ஆந்திர பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினம் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் மருத்துவ அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் பயோமெடிக்கல் டிவைஸ் டிசைன் ஹேக்கத்தான் போட்டியில் குழந்தைகளுக்கான நீரிழிவு பாதிப்பை கண்டறியும் கருவியை உருவாக்கிய பண்ணாரி அம்மன் கல்லூரி மாணவர்களுக்கு முதல் பரிசு கிடைத்தது. கெஜ்ரிவாலுக்கு ஆசீர்வாதம் என்ற புதிய பிரச்சாரத்தை சுனிதா கெஜ்ரிவால் தொடங்கினார். மகாராஷ்டிரா மாநில முதலமைச்சர் ஏக்நாத் சிண்டே முன்னிலையில் இந்தி நடிகர் கோவிந்தா சிவசேனாவில் இணைந்தார். மொத்த வணிக மதிப்பில் அதாவது ஜிஎம்வி ரூபாய் 4 லட்சம் கோடியுடன் 2023-24 நிதியாண்டை அரசு மின்னணு சந்தை நிறைவு செய்துள்ளது. அடுத்து, பத்திரிகை தகவல் அலுவலகம் அதாவது PIP 2024 பொதுத் தேர்தலையொட்டி ஊடகவியலாளர்களுக்கான ஒற்றை நிறுத்த வசதி கொண்ட தளமாக பல அம்சங்களை கொண்ட ஒரு மைக்ரோ சைட்டை தொடங்கியுள்ளது PIP. இதுவரைக்கும் நாம் இந்த காணொளி வாயிலாக பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 27, 28, 29 மார்ச் 2024 ஆகிய 3 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.